கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம் பிதாவின் நாமத்தினால நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த பெரியன் ஸ்டடிக்கு அன்போடு அழைக்கிறோம். மீண்டும் நம்ம வாழ்நாட்களில் ஒரு நாள் சேர்த்து கொடுத்துட்டு சகோதர சகோதரிகள் இந்த ஜூம் வழிக்கான செய்த கிருபைக்காக நம் பிதாவான தேவனுக்கும் நன்றிகளில் இருக்கிறோம். கூட இருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிருபையோ சமாதானம் உண்டாவதாக சொல்லி நமது இந்த கூட்டத்தினை ஜெபத்தில் நடக்கும்படிய சகோதரன் அருள்மணினி நம் அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். தேங்க்யூ சார். நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் பரிசுத்தமும் வல்லம் நிறைந்த எங்கள் அன்பின் ஒன்றாமை தகப்பனே, எங்கள் ஏக சக்கராதிபதி பரிசுத்த பிதாவே, இரக்கங்கள் பிதாவே, ஜோதிகளின் தெய்வமே, ஆனந்த ஞானம் உடையவரே, எங்கள் ஒன்றாமை தகப்பனே, சர்வத்துக்கும் எஜமானரே, சர்வ சிருஷ்டிக்கும் கர்த்தாவே, அப்பா முதல்வருக்கே எங்கள் போதரும் குருமாகிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து நடுவே மிகுந்த துதிகன சோதர மகிமை யாவும் இந்த ஒரு இரவு பொழுதிலே நாங்கள் ஏறெடுத்துவோம் காண்பது தந்தி தேவனே. கடந்த நாட்கள் முழுமையை போல பாதுகாத்து தந்தே உடைய தெய்வீக சத்திய வார்த்தையை தியானிக்கிறதுக்கும் கேட்கிறதற்கும் உடைய சமூகத்திலே எங்களை சகோதர சகோதரரை கூட்டு சேர்த்த கிருபைக்கும் அன்புக்கும் இரக்கத்திற்கும் கொடான கோடி நன்றிகளை பான்பு தந்தையே, கூட தந்தையே, நீர் இன்றைக்கு எந்த ஒரு சத்திய ஆகத்தை நீர் எங்களுக்கு தர இருக்கின்றீரோ அந்த சத்திய ஆகத்தை நாங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ளவும் அதை நாங்கள் புரிந்து கொள்ளவும் எங்களுக்கு தேவையான நம்முடைய உன்னத்தின் பலனாகிய வல்லமையாகிய பரிசுத்த ஆவியை தந்தி தேவன் தாமை புரிய பான்பு தந்தையே, கூட தந்தையே, உம்முடைய தெய்வீக சித்தத்தையும் திட்டத்தையும் அறிந்த நாங்கள் எங்களுடைய சுய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றாமல் எங்களை நிறைவேற்றாமல் தெய்வீக சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற தேவையான ஞானத்தையும் பலத்தையும் அறிவும் கூட தந்தை தேவன் தாமே வழிநடத்துங்க பான்பு தந்தையே. அப்படியாக கூட தந்தையே, இனி வர இருக்கின்ற நாட்களும் காலங்களும் கூட உங்களுடைய தெய்வீக சத்திய வார்த்தை கூட தந்தை எங்களை தேர்த்த வேண்டும் என்று கூட மிகுந்த மாத்திரமே கூட கெஞ்சிரும் ஜீவன பிதாவே. அப்பா அப்படியே குழந்த கடந்த நாட்கள் முழுவதும் நாங்கள் செய்த குற்றங்கள் மீது பாவங்கள் தேவனை எங்களை மன்னித்து அப்பா இனி வரவிருக்கும் நாட்களில் தந்தை நாங்கள் அதை செய்யாமல் அப்பா நாங்கள் அதை எடுத்த உடன்படிக்கையை நாங்கள் நினைவு கூர்ந்து தந்தையே, அப்பா தேவன் தாமே ஆசீர்வதிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு இலக்குல தந்தையே அந்த ஒரு ஆசீர்வாதத்தோடு நாங்கள் பங்கு பெற தேவன் தாமே எங்களை தகுதிப்பட்டு வேண்டும் என்று மிகுந்த மனத்தன்மையோடு கூட கெஞ்சுகிறோம் ஜீவனில் பிதாவே. கூட இந்த கூடுகையில் ஆரம்பம் முதல் இறுதி வரை உங்களுடைய தெய்வீக பிரசனம் இருந்து எங்களை ஒவ்வொருத்தரும் வழிநடத்த வேண்டும் என்று மிகுந்த மனத்தன்மையோடு கூட கெஞ்சுகிறோம் ஜீவனில் பிதாவே. கூட இந்த சிறிய ஜபத்தினை இந்த சிறிய மன்றாட்டினை எங்கள் ரட்சகரும் எங்கள் போதகமும் எங்கள் குருவும் பிரதான ஆசிரியமாக இருக்கிற வந்திருந்து ஆளுகை செய்கின்ற கத்திர இயேசு நலிவு மிகுந்த மனத்தன்மையோடு இந்த ஜபத்தினை ஏறெடுக்கிறோம். ஜபம் கேளும் எங்கள் ஜீவனும் சர்வ வளமை அன்பின் பரலோக பிதாவே, ஆமீன். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர இந்த ஆர்டர் அண்ட் டிசிப்ளின் இந்த நியூ கிரியேஷன் இந்த 6th வால்யூம் 6th சாப்டரில் வந்து நம்ம கடந்த நாள் வந்து 58ஆம் கொஸ்டின் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்ம 59th கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சப்போர்ட் த வீக் அந்த தலைப்பின் கீழே இருக்கிறது. நம்ம ஃபர்ஸ்ட் தமிழில் யார் படிக்க வரீங்க? பிரதர் நான் படிக்கிறேன் பிரதர். எஸ் சிஸ்டர் ப்ளீஸ். பலவீனமானவர்களை தாங்குங்கள் அந்த டாபிக் தானே பிரதர்? எஸ் சிஸ்டர் கரெக்ட். பலவீனமானவர்களை தாங்குங்கள். சபையில் சிலர் சரீர பிரகாரமாக மாத்திரமல்ல ஆவிக்குரிய பிரகாரமாயும் மற்றவர்களை காட்டிலும் பலவீனமானவர்களாய் இருக்கின்றார்கள் என்பதை காட்டுகிறது. இதன் பொருள் என்னவெனில், மனுஷீக உறுப்புகள் இப்படியாக சீரழிந்து இருப்பதினால் புது சிருஷ்டிகளாக அவர்கள் சரீர வளர்ச்சியிலும் ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் அதிக கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் என்பதாகும். இப்படிப்பட்டவர்கள் சபையிலிருந்து ஒதுக்கி வைக்கப்படக்கூடாது. ஆனால் அதற்கு மாறாக ஆண்டவர் அவர்களை அவருடைய கிருபையை அறியும் அறிவுக்கு தகுதியுள்ளவர்கள் என்று எண்ணி இருந்தால் அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் கிரயம் கொடுத்து வாங்கியவர் மூலமாக ஜெயம் கொள்ளுகிறவர்களாக அவர்களை கொண்டு வருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் தருகின்ற வாக்குத்தத்தங்களினால் அவர்கள் தாங்கப்பட வேண்டும். நம்மில் நாம் பலவீனராய் இருக்கும்போது நாம் அவருடைய வல்லமையின் சத்துவத்தில் பலமுள்ளவர்களாக இருக்க முடியும். நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விசுவாசத்தினால் அவருடைய கிருபையில் சார்ந்து இருக்கும்போது நாம் பலமுள்ளவர்களாக இருக்க முடியும். அவர்களுடைய பலவீனம் மற்றும் சோதனை நேரத்தில் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறுவதை அவர்கள் காண முடியும்.
முழு சபையினரும் இப்படி ஆறுதல் படுத்துவதிலும் தாங்குவதிலும் உதவி செய்ய முடியும். ஆனாலும் நிச்சயமாக மூப்பர்களுக்கு கூட இவர்களை குறித்து ஒரு விசேஷமான பாரமும் பொறுப்பும் உண்டு. ஏனெனில் அவர்கள் சபையினால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரதிநிதிகளாக இருக்கின்றார்கள். ஆகவே அவருடைய பிரதிநிதியாகவும் இருக்கின்றார்கள். அப்போஸ்தலரின் சரீரத்தில் பல்வேறு அவயவங்களை குறித்து கூறிய பிறகு போதகர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து கூறுகிறார். அதன் பின்னர் ஊழியங்களை குறித்து சொல்லுகிறார். சபையின் ஒவ்வொரு அங்கமும் உதவியாக இருக்கும் ஒரு இடத்தில் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம் என்று தெரிகிறது. சபையின் பிரதிநிதிகளாக தெரிந்து கொள்ளப்பட்ட மூப்பர்களுக்கு உதவி செய்வது மாத்திரமல்ல, ஒருவருக்கொருவர் உதவி செய்வதோடு கூட நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் எல்லா மனிதருக்கும் நன்மை செய்வதோடு விசேஷமாக விசுவாச வீட்டாருக்கு நன்மை செய்ய வேண்டும். தேங்க்யூ சிஸ்டர். அதே பேராகிராஃப் இங்கிலீஷ்ல யார் படிக்க வரீங்க? அஜித் பிரதர் படிக்க முடியுமா? ஸ்கிரீன் சரியா தெரியல, தமிழ்ல இல்ல. ஓகே ஓகே. Yes, brother. I'll read, brother. எஸ் சிஸ்டர். Yes, brother. How should the weak ones of the flock of God be recognized and cared for? 305 page, paragraph 2. Support the weak. This implies that there are some in the church weaker than others, not merely physically weaker, but weaker spiritually, in the sense of having human organisms depraved in such a manner that they, as new creatures, find greater difficulty in growth and spiritually development. Such are not to be rejected from the body, but on the contrary, we are to understand that if the Lord counted them worthy of a knowledge of His grace, it means that He is able to bring them off conquerors through Him who loved us and bought us with His precious blood. They are to be supported with such promises as the scriptures afforded, to the effect that when we are weak in ourselves, we may be strong in the Lord and in the power of His might. By casting all our care upon Him, and by faith laying hold upon His grace, that in the hour of our weaknesses and temptation they will find fulfilled the promise. My grace is sufficient for thee, my strength is made perfect in weakness. The entire congregation can assist in this comforting and supporting, though of course the elders have a special charge and responsibility towards these, because they are the chosen representatives of the church and hence of the Lord. The apostle, speaking of the various members of the body, after telling of pastors and teachers, speaks of helps. 1 Corinthians 12:28. Evidently, the Lord's good pleasure would be that each member of the church should seek to occupy such a place of helpfulness, not only helping the elders chosen as the representative of the church, but also helping one another, doing good unto all men as we have opportunity, but especially to the household of faith. Oh, brother. தேங்க்யூ சிஸ்டர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 59ஆம் கொஷனில் உங்களோட புரிதல் சுருக்கமாக சொல்ல முடிய ரிப்பீட்டட் பண்ணாமல் நம்ம ட்ரை பண்ணலாம். அதுனா அதிகமாக கொஷின்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கலாம். ஸோ இப்போ முதல்ல யார் சொல்ல போகிறீங்க, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? Yes, brother. எஸ் சிஸ்டர். பிரதர், எஸ் பிரதர். இந்த கொஸ்டின் வந்துட்டு தேவனுடைய மந்தையில் காணப்படும் பலவீனமான எவ்வாறு நம்ம அடையாளம் கண்டுகொள்ள கேட்டுக்கிறாங்க.
இது வந்துட்டு சபையில் வந்துட்டு சில வந்துட்டு சரீர ரீதியாகவும் மாத்திரமல்ல ஆவிக்குற ரீதியாகவும் மற்றவர்களை காட்டில பலவீனமாக இருப்பாங்கன்னு நம்ம காட்டுகிறது. இதோட பொருள் என்னன்னு பார்க்கும்போது மானசீக உறுப்புகள் இப்படியாக சீரழிந்து இருப்பதனால புது சிருஷ்டிகளாக அவர்கள் சரீர வறட்சியிலும் சரி ஆவிக்குற வறட்சியிலும் சரி அதிக கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் என்பதை பார்க்குறோம். இப்படிப்பட்டவங்க வந்துட்டு சபையிலிருந்து அவங்களை வந்துட்டு ஒதுக்கி வைக்கக்கூடாது. ஆனால் வந்துட்டு அதற்கு மாறாக ஆண்டவர் அவருடைய கிருபையில் அதிகம் அறிவுக்கு தகுதியுள்ளவர்கள் என்று நம்ம எண்ணியிருந்ததால அவருடைய விலையேற்றப்பட்ட அந்த இரத்தத்தினால் அந்த கிரயம் கொடுத்து வாங்கிய மூலமாக ஜெபம் கொள்பவர்களாக அவர்கள் நம்ம கொண்டு வருவதற்கு அவர் வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேறு தருகின்ற இந்த வாக்குத்தத்தினால் அவர்கள் தாங்கப்பட வேண்டும். நம்மில் நம்ம பலவீனங்களாக போவது நாம் அவருடைய வல்லமைய சத்துவத்தில் வந்துட்டு வல்லமுறைகளாக இருக்க முடியும். இன்னும் இருக்கிறது நான் இது சொல்லியிருக்கேன். இன்னும் சில பாயிண்ட்ஸ் மற்ற சிஸ்டருங்க பிரதர் சொல்ல பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். நெக்ஸ்ட் யாரும் சொல்ல வரீங்க? பிரதர், இப்போ நம்ம அடுத்தது பார்த்தோம்னா பண்ணிட்டு எப்படி வந்து தேவன் வந்துட்டு எல்லாரையுமே தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. பலம் உள்ளவங்க பலவீனமானவங்க எல்லாரையும் வந்து தேவன் தேர்ந்தெடுத்திருக்கனால அவங்க வந்துட்டு எப்படின்னா என் கிருபை அவங்க வந்து பலவீனத்துல பலன் பூரணமா விளங்கும் அப்படின்னு நம்ம நேத்தே பார்த்துருக்கோம். ஏன்னா வந்துட்டு தேவன் வந்து எல்லா உலக மக்களுக்காக வந்து அவர் வந்து விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து அவர் வந்து நம்ம வந்துட்டு அவங்களுக்கு வந்து எப்படின்னா வந்துட்டு நம்ம பிள்ளைகளா வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு. அதனால வந்துட்டு நம்ம அவங்கள வந்து ஒதுக்கி வைக்க முடியாது. ஏன்னா வந்து தேவனுக்கிடையே என் கிருபை உனக்கு போதும், பலனிலே என் பலன் பூரணமா விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டனால நம்ம வந்துட்டு என்னன்னா அவங்கள என்ன தேத்துறபடியாக தான் நம்ம இங்க பாக்குறோம். அது இல்லாம வந்துட்டு நம்ம 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல நம்ம படிக்கும்போது என்ன கொடுத்திருக்காங்க? தேவன் அவனவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலர்களையும் 2வது தீர்க்கதரிசிகளையும் 3வது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் வரங்களையும் ஊழியர்களையும் ஆளுகிறவர்களையும் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வந்து அங்க வந்துட்டு ஒவ்வொரு வேலை இருக்கிறதுனால கண்டிப்பா வந்துட்டு அவங்க சபையில ஒதுக்கி வைக்க முடியாது. அவங்க பலனற்று இருக்கிறதுனால நம்ம சபையாரு தான் நம்ம வந்துட்டு அவங்கள தேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அப்புறம் ஒருவருக்கு அங்க உதவி செய்யணும். மற்ற மக்களை காட்டிலும் நம்ம விசுவாச வீட்டாருக்கு தான் அதிகமா நன்மையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃப் கொடுக்கப்பட்டிருக்கு பிரதர். இதான் என்னோட புரிதலா இருக்கு. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். எனி அதர் கமெண்ட்ஸ் from brothers and sisters? பிரதர், எஸ் சிஸ்டர். அப்படி பலவீனமா இருக்கிறவங்களை வந்து இந்த முழு சபையினர்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு ஆறுதல் படுத்தணும், அவங்கள தாங்கி அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து மூப்பர்கள் கூட இதுல மூப்பர்களுக்கு கூட பங்கு இருக்குது, அவங்களுக்கு கடமையும் இருக்குது. ஏன்னாக்கா அவங்க வந்து ஆண்டவருடைய பிரதிநிதிகளா இருக்கிறாங்க. சபை வந்து அவங்கள தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க. அதனால இத மூப்பர்களுக்கும் அந்த பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரே ஒரு பாயிண்ட் சொன்னேன். எஸ் சிஸ்டர். மூப்பர்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டி அது இருக்குது. நீங்க சொன்ன ஆமா. மாதிரி அவங்களுக்கு தவிர எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது அப்படி பார்க்கலாம். நீங்க சொன்ன கரெக்ட். எனி அதர் காமெண்ட்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? இதுல வேற எதனா கேள்விகள் இருக்குதா? My point, brother. Yes, sister. Yes, brother. Innோட point என்னன்னா, he's asking a question to us actually. இங்க support the weaker அப்படி சொல்லிட்டு he is asking one question here. If we see it, such are not to be rejected from the body, but on the contrary, we are to understand that if the Lord counted them worthy of a knowledge of his grace, it means that he is able to bring them off, conquered through him who loved us and
brought us with his precious blood. இதுதான் எனக்கு hit ஆகுது question. I mean, it's one of the posing a question to us. When I was chosen them, I was given a precious blood to them, and I will make them to be get into the knowledge. So when I want to give the knowledge to them, he's saying the one of the third line, first line, last corner word, brother, depraved. Depraved meaning enana, they are given as a moral illame, corrupted and a wicked person. Nama body itself, we are in the such a way wicked persons. Now the physically they are weaker, and as well as not they are talking about the physical, but spiritually they are weaker. But even though I give the knowledge to them, அந்த நாலேஜ் கொடுக்கறதுக்கு நீ அவனுக்கு உதவி செய்யுங்க. யாருன்னா ஃபர்ஸ்ட் எல்டர்ஸ், அடுத்தது நம்ம தான். ஒருத்தருக்கு எல்லாருக்கும் ஒரு எவ்ரி ஒன், நாங்க ஒருத்தருக்கு சொல்லணும், எவ்ரி ஒன் பை ஒன், எவ்ரி ஒன் ஷுட் கேதர் அவர் நாலேஜ் அண்ட் இன்க்ரீஸ் அவர் நாலேஜ் அண்ட் ஸ்பிரிச்சுவலி. அதுக்காக இங்க லாஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்றாரு. First Corinthians 12:28ல என்னன்னா, they are, some are like a teachers, some are like a prophets, some are like a apostles, some are after that miracles, a gift, healing, helps, governments, diversity of tongues. So இங்க என்ன சொல்றாருன்னா, they are like a responsibility வந்து எல்டருக்கு தான். ஆனா some are chosen as apostles, some are chosen as a prophets. So அவங்க ஏன் சூஸ் பண்ணானா, நான் கொடுத்த நாலேஜ் அவங்க டிரான்ஸ்பர் பண்ணுங்க. என்னன்னா அவங்க மென்டலி வீக்கா இருக்கிறாரு. ஸோ அந்த மென்டலி நீங்க ஸ்ட்ராங் பண்ணானா they will understand what is my divine plan. He is not denying their weakness, he is projecting their weakness as their positiveness. ஸோ அதுக்காக நம்ம ஜாகிரதையா இருக்கணும். அப்படி என்னோட பாயிண்ட் பிரதர். எஸ் சிஸ்டர், தேங்க்யூ. கடந்த கொஷின்ஸில் நம்ம பார்த்தோம் ஃபிசிக்கலி வீக்கு, மென்டலி வீக்காக இருந்தப்போ அப்படி பார்த்தோம். இப்போ வந்து அப்பேற்பட்ட சுச்சுவேஷனில் இருக்குனப்போ ஸ்பிரிச்சுவலி அந்த சகோதரர்கள் வீக்காக இருக்குனப்போ நாம் உதவி செய்யணும். அதுக்கு தனியாக ஒரு ஸ்பெஷல் காலிங்கை வந்து எல்டர்ஸ்க்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது, அந்த பொறுப்பு. சேம் டைம் அதுக்கப்புறம் எக்லீஷியில் இருந்த அனைவருக்கு அப்படி சிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க. எனி அதர் கமெண்ட்ஸ்? இதில் வேறு எதனா கேள்விகள் இருக்குதா? இல்லை எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் கலந்து போகலாம். ஒரு கொஸ்டின். எஸ் சிஸ்டர். போன இதுல வந்து பலவீனரைன்னு போட்டிருக்கேன். பலவீனரை தாங்குங்கள் அப்படின்னு போன கொஸ்டின் பார்த்தா 57 15:7. ஆனா இதுல வந்து பலகீனமானவர்களை தாங்குங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபீபிள் மைண்டட் அந்த மனஸ்திதி வந்து கம்மியா இருக்கிற மாதிரி, அந்த பிசிக்கலி மென்டலி. இதுல பலகீனமானவர்களை, ஸோ இது ஸ்பிரிச்சுவலி வீக்கு, ஆவிக்குரிய அர்த்தத்துல பலகீனமா இருக்கிற சகோதரர்கள். அந்த வளர்ச்சி வந்து சில சகோதரர்களுக்கு சீக்கிரமா, சில பேர் வந்து சீக்கிரமா வளருவாங்க, நாலேஜ் பெற்றுக்கொள்ளி படிச்சு கேட்டுட்டு எப்படியோ. ஸோ சில சகோதரர்கள் வந்து இருந்த நிலையில தான் இருந்துக்கலாம். ஆனா பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, அவர்களுடைய பலகீனம் சோதனை நேரத்தில் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர்களுடைய பலகீனம் மற்றும் சோதனை நேரத்தில் என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம்மா. இப்போ நம்ம லாஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோம், நமக்கு குறைகள் கண்டிப்பா இருக்குது எல்லாருக்கும். ஸோ பலகீனங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் பவுல். ஸோ அந்த சுச்சுவேஷன்லவும் தேவனோட ஆவி வந்து அது பரிபூர்ணமா வேலை செய்யுது, அப்படி பார்க்குறோம். இங்கேவும் நம்ம சிஸ்டர் பிரத்யூஷா இங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இங்க பார்த்தா நமக்கு நம்ம சரீரத்தில் ஆகட்டும், இந்த பிசிக்கலி மென்டலி நமக்கு குறைவுகள் இருக்குனப்போ
சச் ஆஸ் மேனர் தே ஆர் நியூ கிரியேஷன். அப்படி இருந்தாலும் அவங்க விஸ்வாசிட்டி நியூ கிரியேஷனை வந்திருக்கிறப்போ ஃபைண்ட் கிரேட்டர் டிஃபிகல்ட்டி இன் growth அண்ட் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட். ஸோ ஆனால் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒருவேளை அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் ஆகாம ப்ளஸ் டிஃபிகல்ட்டி எதுக்கு வளர்கிறதுக்கு டிஃபிகல்ட்டி இருக்குனப்போ அந்த சுச்சுவேஷனில் சச் ஆர் நாட் டு பி ரிஜெக்டட் ஃப்ரம் த பாடி. ஸோ அப்போது நம்ம வந்து கண்டிப்பாக அந்த சகோதரர்கள் சரியாக வளரலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம அந்த கிறிஸ்துவின் சரீரத்தில் பங்கு எடுக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லணுமா, சொல்ல முடியுமா, ரிஜெக்டட் சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஆன் த கான்ட்ரரி, we are understand that if the Lord counted them worthy of a knowledge of his grace, அவங்களோட கிருபையினால அவங்க தகுதி அப்படி புரிஞ்சுக்கினப்போ, so it means that he is able to bring them off conquerance. அவங்க ஓவர் கம் பண்றதுக்கு அவங்களே உதவி செய்வாங்க அப்படிதான் நம்ம இங்க பார்க்கிறோம். எதுக்குனால்தான் அவங்க அந்த ஈடுபலி ரத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம இங்க பார்க்கலாம். சிஸ்டர் பிரத்யூஷா, உங்களோட கருத்துக்கள் தெரிவிக்கலாம். Yes, brother. I feel in my with my knowledge இந்த லாஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன சொல்றான்னா, கம்ஃபர்ட் த ஃபீபிள் மைண்டட்னா அவங்க ஃபேத் இன்னும் வரல. என்னன்னா இந்த லாஸ்ட் லைன்ல ஃபைட் த குட் ஃபைட் ஆஃப் ஃபேத் இன் த ஓப்பன். ஸோ அதுதான் தே ஆர் மிஸ்ஸிங் த ஃபேத் ஈவன் தோ தே ஆர் வீக். பட் இந்த வீக் எப்படின்னா they are spiritually weak. Here also spiritually weak only. But completely faith, divine plan இருக்கிற faith they are lacking. இங்கே வந்து spiritually they are weak, but they can make it. அதுக்குதான் இது ரெண்டு பேருக்கு வித்தியாசமா அப்படி நான் நினைக்கிறேன். பட் both are common, they are loyal to the God. பட் அந்த faith மட்டும் இதுக்கு கொஞ்சம் குறைவையா இருக்கு, இவங்க கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. So spiritually they are weak because they don't have the knowledge. If we are giving the knowledge, they will become as a strong enough. That's my point, brother. Over, brother. Yes, sister. Any other comments? Brother, Yes, sister. 58 தானே பேசிட்டு இருக்கோம் இப்ப நம்ம. Pardon, sister? 58 59th question. question. 59th question, sister. இல்ல, சப்போர்ட் த வீக் வந்து 58 தானே பிரதர்? இல்ல இது கொஸ்டினும் இதுக்கு மேல பேராகிராஃப் சிஸ்டர். இது இங்கிலீஷ்ல இருக்கு. நம்ம ஓகே, சோ சப்போர்ட் த வீக் நம்ம இப்ப பார்க்கறோம் இல்லையா? ஆமா, இதுதான். இது ஓகே. நமக்கு ஆன்லைன்ல வந்து கொஸ்டின் கீழே வரும், அதோட பேராகிராஃப் முன்னாடி வரும் சிஸ்டர். ஓகே ஓகே. சோ இது வந்து ஆக்சுவலி புது சிருஷ்டிகளா வந்த புது ஆத்மாக்களுக்கு அவங்க சொல்றதாவது இருக்கு இல்லைங்களா? பிசிக்கலி ஸ்பிரிச்சுவலி அவங்க வீக்கரா இருக்கிறதுனால சபையில இருக்கிறவங்க வந்து அது சப்போர்ட் கொடுக்கணும். ஆண்டவர் சொல்றது வந்து அவங்கள ரிஜெக்ட் பண்ணாத. ஏன்னு சொன்னா ஆண்டவரே சொல்றாரு, தம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினால இவங்களை எல்லாம் மீட்டு கொண்டு வந்திருக்காரு. அது அவருடைய சித்தத்தினாலதான் புது சிருஷ்டியா வந்து சேர்ந்திருக்காங்க. சோ அவங்கள நம்ம ஒதுக்காத, அவங்களுக்கு தேவையான அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த பலத்தை வந்து சபையினர் அங்கத்தினர் எல்லாரும் கொடுக்கணும். இட்ஸ் நாட் ஓன்லி தி எல்டர்ஸ். அந்த லாஸ்ட் பேராகிராஃப் என்ன சொல்லுது? The Lord's good pleasure would be that each member of the church should seek to occupy such a place of helpfulness. அந்த உதவிங்கிறது not only helping the elders chosen as the representatives, தலைவர்களுக்கு நம்ம கொடுக்கிற சப்போர்ட்டை காட்டிலும் எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர், பட் ஆல்சோ ஹெல்பிங் ஒன் அனதர், doing good unto all men as we have opportunity. அதுதான் சொல்ல வரும். இப்ப சபை அங்கத்தினர் வந்து மூப்பர்களுக்கு மாத்திரம் அல்ல சப்போர்ட் கொடுக்கறது, ஆனா யாரு அங்க ஸ்பிரிச்சுவலி வீக்கா இருக்காங்களோ அவங்களுக்கும் தேவையான எல்லா பலத்தையும் அங்க ஸ்பிரிச்சுவலா கொடுக்கணும் அப்படின்னு தான் அங்க மென்ஷன் பண்ணிருக்கு பிரதர். திஸ் இஸ் மை அண்டர்ஸ்டாண்டிங். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். இப்போ சிஸ்டர் எக்ஸஸ் ராணி கேட்டதுக்கு இங்க ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லணும் விரும்புகிறேன். இங்க முன்னாடி நம்ம பார்த்தா ஃபேபிள் மைண்ட்னஸ் அப்படின்னா நம்ம ஃபிசிக்கலி இன்டலெக்சுவலி எமோஷ்னலி சேலஞ்சஸ் நமக்கு இருக்குனப்போ, இங்க வந்து அது ஒருத்தர் இங்க வந்து சபையில இருந்தப்போ அந்த லிட்டில் ஃபிளாக்ல ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரகிள்ஸ் நம் பலகீனங்கள் மூலமா நமக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ
நமக்கு புரிகிறது அவ்வளோ சரியா புரியாம இருக்குது, அந்த வளர்ச்சி கம்மியா இருக்குது அப்படின்னா, நம்ம வளர்றது அதுக்கு தக்க மாதிரி தான் நமக்கு இருக்கும். ஸோ அதோட ஃபிசிக்கல் இம்பேக்டட் இல்லை எமோஷனல் இம்பேக்ட் வந்து நம்ம ஆவுக்குரிய அர்த்தத்திலவோ ஆவுக்குரிய டெவலப்மெண்ட்லவோ நமக்கு அது இம்பேக்ட் ஆகும். அப்படிதான் இங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். சிஸ்டர் எஸ்தர் ராணி, எனி அதர் பாயிண்ட்ஸ்மா? ஓகே ஓகே கரெக்ட். இல்ல அங்க சார், வந்து எனக்கு ஒரு சின்ன ஒருத்தரை குறிக்குது. இங்க வந்து நிறைய பேரு சபையில நிறைய அதேதான் சிஸ்டர், அதேதான் சிஸ்டர். ஆக்சுவலா சொல்ல வந்த பலவீனர் அப்படின்னா ஒருத்தர் தான் குறிக்குது. பலவீனம் மாறவர்கள் அப்படின்னா தமிழ் பிரகாரம் பல பேர் குறிக்குது. அதே மாதிரி அதுதான் சொல்ல வந்தேன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. Thank you. Any other comments, brothers and sisters? Brother, last பிரதர் நெக்ஸ்ட் Yes, Dora sister. நம்ம இந்த நேத்து பார்த்த கொஸ்டின் ஆன்சருக்கு ஃபுல்லா கனெக்டிவா இருந்ததுனால கொஞ்சம் எல்லா இதுவும் கவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பிரதர். Yes, sister. Sister Pratyusha. yes, brother. நெக்ஸ்ட் கொஸ்டின் The same question last line இருக்கு பாருங்க brother. Especially to the household of faith. Yes, sister. Household of faith na those who are chosen or else those are consecrated or else those are elected. Household of faith, சபை. ஒட்டுமொத்த சபை விசுவேஷமா விசுவாச வீட்டாருக்கு நம்ம விசுவாச வீட்டார். ஆமா பிரதரன், அப்படி சிம்பிளா சொல்லணும் சிஸ்டர். இந்த விசுவாசத்தில் இருந்த அனைவரும். Yes, brother. Thank you, brother. Any other comments, brothers? Ajit brother. போயிடலாம் பிரதர். Okay. Next 60th question. ஸோ இது தமிழ்ல யாரு படிக்க போறீங்க? அஜித் பிரதர் படிக்க முடியுமா? பிரதர் வாய்ஸ் இருக்கு. நெட்வொர்க் ப்ராப்ளமா தெரியுது பிரதர். ஓகே. ஸோ வேற ஏதாவது பிரதர் பேசுங்க பிரதர். சேம் பிரதர், பிரேக் ஆகி வருது பிரதர் வாய்ஸ். ஓகே. எனி அதர் பிரதர்ஸ்? 60th question. சரி பிரதர், நான் படிக்கிறேன் பிரதர். எஸ் பிரதர். எல்லோரிடத்திலும் பொறுமையா இருப்பது, எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொருவரிடத்திலும் பொறுமையாக கடைபிடிப்பது என்ற இந்த புத்திமதிக்கு கீழ்ப்படியும் போது புது சிருஷ்டிகள் தாங்கள் ஒருவருக்கொருவர் சரியான மனப்பாங்கை அபியாசப்படுத்துவது மாத்திரமன்றி அவர்களுக்கு தங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவின் மிக உன்னதமான கிருபையின் பொறுமையும் வளர்த்துக் கொள்கிறார்கள். பொறுமையின் ஆவின் ஒரு கிருபையாகும். அது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் சபைக்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ளவர்களிடத்தில் அபியாசப்படுத்துவதற்கு தருணங்கள் ஏராளம் உண்டு. மேலும் முழு உலகமும் நம்முடைய பொறுமையை எதிர்பார்க்கிறது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்வது நல்லது. சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுவதை குறித்து வேதாகமும் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது குறித்தான தெளிவான கருத்தை நாம் பெறும்போது மாத்திரமே இதை புரிந்து கொள்கிறோம். அதில் வீழ்ச்சியின் கதையும் அதனால் எப்படி எல்லோரும் தீமையை பெற்றோம் என்பதையும் காண்கிறோம். அதில் பாவிகள் மேல் தேவனுக்குள்ள பொறுமையும் அவர்களுடைய மீட்பில் அவருடைய அற்புதமான அன்பையும் அவருடைய சபையில் உளையான சேற்றிலிருந்தும் பாவம் மரணம் என்ற பயங்கர குழியிலிருந்தும் தூக்கி எடுக்கும்படியாக அவர் உண்டு பண்ணியிருக்கிற முன் ஏற்பாடுகளையும் மாத்திரமல்ல மனுக்குலம் முழுவதுமாக அவர் உண்டு பண்ணின மகிமையை முன் ஏற்பாடுகளையும் நாம் காண்கிறோம். அதில் கூட உலகத்தின் பெரிய பிரச்சனை என்னவெனில் அது நம்முடைய சத்துருவின் மாய்மாலத்திற்கு கீழாக உள்ளது என்று காண்கிறோம். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவர்களை குருடாக்கி அவர்களை ஏமாற்றுகிறான்.
வசனம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நிச்சயமாகவே இந்த அறிவு நமக்கு பொறுமையை தர வேண்டும். மேலும் உலகத்தாரோடு நமக்கு பொறுமை இருந்தால் உலகத்தாராக இல்லாதவர்கள் மேல் அதை காட்டிலும் அதிகமாக பொறுமை இருக்க வேண்டும். அவர்கள் தேவனின் கிருபையினால் கிறிஸ்து இயேசுவின் பாவ மன்னிப்பின் நிலைமைக்கு வந்து அவருடைய குடும்பத்தில் தத்தெடுக்கப்பட்டு இப்பொழுது அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க வாஞ்சிக்கிறார்கள். இப்படிப்பட்ட உடன் சீடர்களோடு ஆண்டவருடைய சரீரமான சபையில் அங்கங்களோடு எவ்வளவு அன்பும் நீடிய பொறுமையும் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். நிச்சயமாகவே இவர்கள் மேல் பொறுமையை காட்டிலும் வேறு ஒன்றையும் காட்ட முடியாது. அது மாத்திரமல்ல, நம்முடைய கர்த்தரும் ஆண்டவருமாய் இருக்கிறவர் நிச்சயமாகவே அவர்களில் யார் மேலேயாவது பொறுமையின்மையை காட்டுவோம் என்றால் விசேஷமாக அதை ஆதரிக்க மாட்டார். அதாவது ஒரு விதத்தில் அதை கண்டிப்பார். மேலும் மாம்சத்தோடும் சத்ருவோடும் உலகத்தோடும் தற்போதுள்ள துயரம், பலவீனங்கள், போராட்டங்களிலும் கூட நமக்கு பொறுமை இருப்பது அதிக அவசியமா இருக்கிறது. இந்த உண்மைகளை நாம் உணர்ந்து கொள்வது மற்றவர்கள் எல்லோரோடும் பொறுமையா இருக்க உதவி செய்யும். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். இதே கொஸ்டின் இங்கிலீஷ்ல யார் படிக்க வரீங்க? படிக்கிட்டா? ஹலோ, எஸ் சிஸ்டர், ப்ளீஸ். எஸ் சிஸ்டர், படிங்க. ஓகே. Patient towards all. In obeying this exhortation to exercise patience towards each other under all circumstances, the new creatures will find that they are not only exercising the proper attitude towards each other, but they are cultivating in themselves one of the grandest graces of the Holy Spirit, patience. Patience is a grace of the Spirit which will find abundant opportunity for exercise in all of life's affairs toward those outside the church as well as toward those within it. And it is well that we remember that the whole world has a claim upon the patience. We discern this only as we get clear views of groaning creation's condition revealed to us through the scriptures. Therein we see the story of the fall and how all have been injured by it. Therein we see God's patience towards sinners and his wonderful love in their redemption and in the provisions he has made not only for the blessing and uplifting of his church out of the miry clay and out of the horrible pit of sin and death, but glorious provisions also for the whole world of mankind. In it too, we see the great difficulty with the world is that they are under the delusions of our adversary, the God of this world, who now blinds and deceives them. The reference 2 Corinthians chapter 4, verse 4. தேங்க்யூ சிஸ்டர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 60th கொஸ்டின்ல உங்களோட கருத்துக்கள் தெரிவிக்கலாம். ஸோ முதல்ல யார் சொல்ல வரீங்க? பிரதர், நான் சொல்றேன் பிரதர். பொறுமையா இருக்கிறது பத்தி வந்து அந்த கொஸ்டின், அதுல பாத்தீங்கன்னா விசேஷமா பொறுமை அப்படின்றது வந்து ஒரு அன்பின் கனிகள்ல ஒண்ணா இருக்கு, ஆவியின் கனிகள்ல ஒண்ணா இருக்கு இந்த பொறுமைன்ற ஒரு குணலட்சணம். இப்ப இங்க வந்து பொறுமை அப்படின்னா எல்லாரிடத்திலும் அப்படின்றதுதான் இங்க நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். எல்லாரிடத்திலும்னா இப்ப நம்ம வந்து சபை கூடி வர்றோம், சகோதர சகோதரிகளா இருக்கிறோம். சோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு அன்பின் கட்டுப்பாட்டுல அந்த ஒரு பொறுமையா இருக்கணும் அப்படின்றது நம்ம வந்து இயற்கையாவே நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ற ஒண்ணு. இது நம்ம கிட்ட மட்டும் கிடையாது, பேர் சபைகள்ல போனா கூட அந்த ஒரு சபை கூடி வர்ற இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு பொறுமையை கடைபிடிப்பாங்க. ஆனா நமக்கு விசேஷமா என்னன்னா, உலகத்தாரிடத்துலயும் பொறுமையா நம்ம இருக்கிறதுக்கு பழகிக்கிட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம விசுவாச குடும்பத்துக்கிட்ட இன்னும் அதிகமா பொறுமையா இருக்கிறதுக்கு அது உதவி செய்யுன்றது ஒரு பாயிண்ட். இதை வந்து எப்படி கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா, ஒட்டுமொத்த மனுக்குலமும் பாவத்துக்குள்ள போகும்போது அவங்க மேல கூட தேவன் வந்து ரொம்ப பொறுமையா இருந்துதான் அந்த மீட்பின் திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்கிறார்.
அப்ப அவருடைய குணலட்சணமா அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கும் இருக்கணும். ஏன் அப்படின்னா இதுல வந்து சத்ருவோட மாய்மாலத்துக்குள்ளதான் அவங்க மாட்டிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்கள டைரக்டா அவங்க செய்யற விஷயங்களை நம்ம பார்க்காம அந்த ஒரு காரண காரியத்தை நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அந்த பொறுமை அப்படின்ற ஒரு குணலட்சணத்தை நம்மளால வளர்த்துக்க முடியும் அப்படின்றது பாயிண்ட். தேங்க்யூ. Yes, sister. Thank you, sister. Any other comments, brothers and sisters? நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். Yes, sister. ஆண்டவருடைய சபை சரீரமான சபை அங்கங்களோட மட்டுமே நம்ம பொறுமைய கடைபிடிக்கணும் அப்படின்னு இல்ல. நம்ம வந்து மாம்சத்தோடும் சத்ருவோடும் இப்ப இருக்கிற அந்த துயரம், பலவீனங்கள், போராட்டங்கள் அதுல கூட நம்ம பொறுமையா இருக்கிறது ரொம்ப அவசியமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம உணர்ந்து கொள்ளும் போது நம்ம எல்லார் மேலயும் நான் எல்லார்கிட்டயும் பொறுமையா இருக்கும்படியாக நம்மளுக்கு அது உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரே ஒரு இது பாயிண்ட். Yes, sister. Thank you. Sister Pratusha. Yes, brother. நான் வந்து Unmute. No. Okay. Actually, only the one thing I want to say, one of the grandest grace of the Holy Spirit, patience. So, nama patience odane varadu. It is not like our human nature, but we need the Holy Spirit to get it. Patient towards all. Adi eppo varuna when we have the Holy Spirit. That's my point, brother. Okay, thank you, sister. Sister Maria. இதை பார்க்கும்போது இந்த பொறுமை நாய் வந்துட்டு ஒரு கிருபையா இருக்குது எல்லாருக்குமே. அது வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையில வந்துட்டு எல்லா விஷயத்துலயும் சரி, சபைக்கு நம்ம போகும்போது, சபை உள்ளே சரி, வெளியில இருக்கும்போது சரி, அது வந்துட்டு நம்ம மனசுல வந்துட்டு அதை ஒரு அபியாசப்படுத்துக்கணும்னு பார்க்குறோம். அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு எல்லா தருணங்களிலும் நம்ம அந்த பொறுமை வந்து கடைபிடிக்கணும் நம்ம. அப்புறம் மேலும் இந்த உலகம் வந்துட்டு நம்முடைய வந்துட்டு பொறுமை வந்துட்டு எதிர்பார்க்கிறது என்பதை நாம நினைவு கொண்டிருக்க வேண்டும். இது சர்வ சிருஷ்டிக்கும் ஏகமாய் தருவது பிரசவ வேதனை வந்துட்டு படுத்துவது குறித்து நம்ம வேதாந்த சொன்ன மாதிரி நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது குறித்துக்கான தெளிவான கருத்தை நாம் பெற்றபோது மாத்திரமே தான் இந்த புரிந்து கொள்கிறோம். அதுல வந்துட்டு வெளிச்சியின் கதையும் அதெல்லாம் எப்படி எல்லாரும் வந்துட்டு தீமையை பெற்றோம் என்பதை காண்கிறோம். அதுல ஆவிகள் மேலே தேவனுக்குள்ள அந்த பொறுமையும் அவர்களுடைய மீட்பில் அவருடைய அற்புதமான அன்பையும் அவருடைய சபைக்கு உள்ளவர்களை தேற்றுவதில், அப்புறம் இந்த பாவம் மரணம் என்ற அந்த பயங்கரமான அந்த குழியிலிருந்து தூக்கி எடுப்படியாக அவர் உண்டு பண்ணிருக்கிற உண்மை ஏற்படுத்தியிருக்கலாம். மாத்திரமல்ல மனுக்குள்ள முழுவதிலும் அவர் உண்டு பண்ணின இந்த மகிமையை ஏற்படுத்துவதை நாம் காண்கிறோம். அதுல கூட இந்த உலகத்துல பெரிய பிரச்சனை என்னன்னு பார்க்கும்போது அது நம்முடைய இந்த சத்துருவின் இந்த மாயவித்தியக்காரன கீழே மாயமுள்ளது கீழாக உள்ளதை காண்கிறோம். இப்பிரபஞ்ச தேவனன் அவர்களை அவர்கள் வந்துட்டு குருடாக்கி இருக்குது. அவர்கள் வந்துட்டு ஏமாத்திருக்காங்க. இந்த 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது என்னோட புரிதல். தேங்க்யூ. Yes, thank you, brother. Any other comments, brothers and sisters? அது என்ன ஒரு பாயிண்ட் வருது. Yes, sister. நமக்கு வந்து பொறுமையை வளர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாருன்னா, நாம என்ன பண்ண போறோம்னா முழு உலகத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆசீர்வாதத்துல கொண்டுட்டு வரணும். முழு உலகத்துக்கும் நம்ம அவங்களுக்கு கத்து கொடுக்க போறோம், சத்தியத்தை கத்து கொடுக்க போறோம்னா அந்த பொறுமை இப்பவே நம்ம கத்துக்கிட்டோம்னா தான் முழு உலகத்துக்கும் நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம பொறுமையோடு சொல்லித்தர முடியும். அதுக்காக தான் நம்மள இப்பவே பொறுமையை கத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ முழு உலகத்துக்கு நம்ம பொறுமையோடு அந்த சத்தியத்தை சொல்ல கத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கே அப்படி இருக்கும்போது அதை காட்டிலும் நம்முடைய சபை வகுப்பாற்ற எவ்வளவு நம்ம பொறுமையோடும் அன்போடும் நம்ம அவங்கள்ட்ட இருக்கணும்
அதுதான் இங்க நமக்கு சொல்றாரு. அப்போ அவருடைய முழு குடும்பத்தையும் நம்ம என்ன பண்ணணுமா, அந்த அந்த அடிச்சுவடுல வழி நடத்துறதுக்கு நம்ம பொறுமை அவசியமா தேவைப்படுது அப்படின்னு சொல்றோம். அப்ப அன்பு, நீடிய பொறுமை எல்லாமே ஒவ்வொரு சபையின் அங்கங்களுக்கு அங்க இருந்தே ஆகணும் அப்படிங்கிறார். நம்முடைய கர்த்தர் கூட பாவிகளா இருக்கிற நம்ம மேல பொறுமையா இருக்கிறார். அத கூட நம்ம முன் உதாரணமா வச்சுக்கலாம். நம்மளும் கூட அந்த பொறுமையை கத்துக்கணும். பொறுமை இல்லைன்னா தேவன் என்ன பண்ண மாட்டாருன்னா நம்மள விசேஷமாக ஆதரிக்க மாட்டார் அப்படின்னு கூட அங்க சொல்றாங்க. அப்ப தேவன் பொறுமை நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. எல்லாரோடும் நம்ம பொறுமையா இருக்க கத்துக்கணும் அப்படிங்கிற. அவ்வளவுதான். தேங்க்யூ. எஸ் சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர் மரியா. பிரதர். இப்ப நம்ம படிச்சதுல பார்த்தோம்னா, நம்ம வந்துட்டு இப்ப நம்ம சபை வீட்டார்ல விசுவாச வீட்டார்கிட்ட நம்ம பொறுமைய வந்து நம்ம காமிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனா வந்துட்டு உலக மக்களிடத்துல பொறுமை காமிக்கிறோமா அப்படின்றது அங்க வந்து ஒரு கேள்விக்குறிதான் இருக்கும். ஏன்னா நம்ம இப்ப அர்ஜென்ட்டா வண்டியில போயிட்டு இருக்கோம்னு வைங்க, யாராவது வந்து நம்ம பின்னாடி வந்து இடிச்சிட்டாங்கன்னா அப்பதான் நம்ம வந்து சுயநிலை என்னன்னு நம்மளுக்கு தெரியும். அப்பதான் அந்த கோபம்ன்றது எப்படி நம்ம வெளிக்கொணர்வோன்றது நம்மளுக்கு தெரியும். அதனால வந்துட்டு விசுவாச வீட்டார்கிட்ட நம்ம அன்பு காமிச்சிட முடியும். ஆனா வந்துட்டு உலக ஜனங்களுக்கு முன்னாடி நம்ம அன்பு காட்டுறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதான் வந்துட்டு நம்மளுக்கு 2 கொரிந்தியர் 4:4 வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். ஏன்னா வந்துட்டு இந்த உலகத்துல வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்க மேல தப்பா இருந்தா கூட அவங்க வந்துட்டு பொறுமை காமிக்க மாட்டாங்க. நம்ம மேல தப்புன்னு தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த உலகத்துல உள்ள எல்லா மக்களோட கண்ணு வந்துட்டு சாத்தான வந்து குருடாக்கி தான் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, இப்ப வந்து அவங்க தான் வந்துட்டு நம்ம வந்து சபை வகுப்பா போகும் பொழுது அவங்க தான் நம்ம சகோதர சகோதரிகளா இருக்க போறாங்க. அதனால வந்துட்டு நம்ம உலக மக்களுக்கிட்டையும் அங்க வந்து பொறுமைன்றது காமிக்கிறது அவசியம் அப்படின்ட்டு சொல்றதா எனக்கு புரிதலா இருக்கு பிரதர். தேங்க்யூ பிரதர். எஸ் சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். சிஸ்டர் பிரத்யூஷா. எஸ் பிரதர். நான் வந்து ஒரு கோட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பிரதர். Anyone can read Acts 17:27. அப்போஸ்தலர் காரியங்கள் 17:27. ரஞ்சித் பிரதர். அப்போஸ்தலர் 17:27. கர்த்தரால் உண்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. Yes, ma'am. Acts 17:27. English. That they should seek the Lord, if happily they might feel after him, find him, though he be not far from every one of us. இது வந்து என்ன ரீப்ரிண்ட்ல 3313ல என்ன சொல்றாருன்னா, இப்ப நம்ம படிச்சுட்டோம் சாத்தானு தான் இங்க இப்ப இருக்கிற அவங்களோட கிங்கு, டெலூஷன் ஆஃப் அவர் அட்வைசரி அப்படி சொல்றாரு. அப்போ என்ன பண்றாருன்னா அவங்களோட மைண்ட்ல பிளைண்டா பண்ண மாதிரி ஹீஸ் பிளேயிங். அப்போ பிளைண்ட் பண்ணும்போது அவங்க என்ன நாலேஜ் கொடுத்தானோ இட்ஸ் கம்ப்ளீட்லி பிகமிங் ஆஸ் அ பிளைண்ட் ஃபார் தம். ஸோ அதனால ஹீஸ் அ ஃபைண்டிங் ஹூ வாஸ் நாட் அ பிளைண்ட். அப்போ அதுல தேடிப்பட்டது யாருன்னா நம்ம தான். இப்போ நமக்கு இருக்கிற மெயின் ஹவு ஹி வாஸ் சூசன் அஸ் ஹவு மச் பேஷன்ஸ்லி, அதுதான் சொல்றாங்க க்ரோனிங் கிரியேஷன் கண்டிஷன். நம்ம ஒரு பெயின்ல போறோம். ஸோ நம்ம அவங்க தேடி போகும்போதுதான் ரெவல்யூஷன்னு சொல்றாரு. எல்லா ஜுவல்ஸ்க்கு அவங்க சர்ச் பண்றாரு. சர்ச் பண்ணும்போது ஹவு மச் ஆஃப் அ பேஷன்ஸ் ஹி வுட் ஹவ் பீன். இப்போ நமக்கும் அப்படிதான் அந்த மேன் கைண்ட்ல இருக்கிற பர்சன்ஸோட மைண்ட் நம்ம படிக்கிறதுக்கு என்னன்னா அவங்களோட மைண்ட் சேஞ்ச் பண்றதுக்கு, அவங்களோட டிவைன் பிளான் அவங்க சொல்றதுக்கு நமக்கு பேஷன்ஸி தேவை. ஹோல் மேன் கைண்டுக்கு நம்ம தான் கொடுக்க போறது. அதுதான் சொல்றாரு. அதனால வேர்ல்ட் ஆஃப் அ மேன் கைண்ட் நம்ம கொடுக்க போறது நாலேஜ் அவங்க கொடுக்குறோம். அவங்க மைண்ட்ல இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ண போறோம். எக்ஸாம்பிள் ஹிட்லர் பார்க்கலாம். ஹிட்லருக்கு எப்படி வருவான்? அவங்க ஒரு ஒரு கில் பண்ணணும் அப்படின்னு நிலைமையில வந்துருவாரு. அது எல்லாம் அவங்களோட மைண்ட்ல இருந்து எடுத்து போடணும்.
அது எடுத்து போடுறதுக்கு அவங்க அவ்வளோ குரூரா, வெரி அக்ரெசிவ் ஹிட்லர். அந்த அக்ரெசிவுக்கு நம்ம பேர் பண்றதுக்கு, அவங்க ரூல் பண்றதுக்கு, அவங்க டீச் பண்றதுக்காக நமக்கு ஒரு பேஷன்ஸ் இல்லை. சோ அவங்க கூட இருக்கிற மைண்ட்ல இருக்கிறது, we should make them to understand, to appreciate the divine plan. That is reprint 3314 they have given, brother. If want na, you can refer anyone. Over, brother. எஸ் சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இப்போ சிஸ்டர் சொன்னதில் சுருக்கமாக இங்கே ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஸோ சபை ஆகிறதுக்கு நம்மள எப்படி தேவன் வந்து சகிக்கிறாங்களோ அப்படி தான் நாம் வந்து சகிக்கணும் உலகத்தாருக்கு. ஸோ அதுக்கு நம்ம இப்போ பொறுமை கற்றுக்கொள்ளணும் அப்படி நம்ம முழுசாக பார்க்குறோம். ஸோ இப்போ ஒரு சின்ன கேள்வி கேட்கலான்னு தோணுது. பொறுமை நம்ம கற்றுக்கொள்ளணும், ஓகே, எப்படி? What experience he is giving to us daily, in that only we will get the patience, brother. Yes, Over. sister. So By practice, brother. yes, sister, by experiences அபியாசப்படுத்திக்கணும். எஸ், கரெக்ட். ஸோ நமக்கு வர சூழ்நிலை தான் நம்ம வந்து அபியாசம் படிக்கணும். ஸோ அதுதான் பை எக்ஸ்பீரியன்சஸ், பை ப்ராக்டிஸ் அப்படி நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இதில் எதனா கேள்விகள் இருக்குதா? நெக்ஸ்ட் பார்க்கலாம் brother. ஓகே சிஸ்டர், 61 கொஸ்டின் தமிழில் யார் படிக்க வரீங்க? நான் படிக்கிறேன் brother. எஸ் சிஸ்டர். ஒருவரும் தீமைக்கு தீமை செய்யாதிருக்க பாருங்கள். இது ஒரு தனிப்பட்ட யோசனையை விட கூடுதலானது. அது முழு சபைக்கென கொடுக்கப்பட்ட ஒரு உத்தரவு. மேலும் அது ஆண்டவருடைய ஒவ்வொரு சபை ஜனங்களுக்கும் உரியது. விசுவாச வீட்டாரில் சிலர் பழிவாங்க, எதிர்க்க, தீமைக்கு பதில் தீமை என்று உடன் சகோதரர்கள் அல்லது வெளியே உள்ளவர்கள் மேல் ஈடுபடும் போது, சபை இப்படி நடப்பதை பார்க்கும்போது கண்டும் காணாதது போல் இருக்கக்கூடாது. இதை கவனிக்க வேண்டியது சபையின் கடமையாகும். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் என்பதின் அர்த்தம். இதுக்கும் கொஸ்டின் நினைக்கிறேன், நீங்க அடுத்தது படிக்கிறீங்க. அந்த ஹெட்டிங்க்கு முன்னாடி நிச்சயமாகவே இந்த அறிவு, அந்த கொஸ்டின் 60வது கொஸ்டின். ரெண்டுமே ஒரே. ஆல்ரெடி ரெண்டுமே சேர்த்து படிச்சாச்சு. ஓகே ஓகே, இங்கிலீஷ்ல யார் ரஞ்சித் பிரதர் படிக்கிறீங்க? படிச்சு முடிக்கலன்னு நினைக்கிறேன். இன்னும் படிக்கல. ஓகே. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் என்பதின் அர்த்தம், முறையான ஆவி உங்கள் மத்தியில் சகோதரர்களுக்கு இடையே காணப்பட வேண்டும் என்பதாகும். ஆகவே இப்படியான கட்டளை செயல்படுத்த வேண்டிய ஒரு தருணம் இருக்கிறது என்பதை மூப்பர்கள் உணர்வார்கள் என்றால், சகோதரர்களையோ அல்லது சகோதரிகளையோ ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து அன்போடு உணர்த்துவது அவர்களுடைய கடமையாகும். அப்படியும் அவர்கள் கேட்காத பட்சத்தில் அந்த விஷயத்தை சபையாரின் கவனத்துக்கு கொண்டு வருவது மூப்பருடைய கடமையாகும். இங்கேதான் சபைக்கு கட்டளையாக சொல்லப்பட்டிருக்கிறபடி, அது இப்படியாகவே எவரேனும் தவறான வழியில் செல்வார்கள் என்றால் அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படியாக நாம் ஒருவரை ஒருவர் காண்பதோடு ஒவ்வொருவரையும் கனிவோடு சிரத்தையோடு பின்மாறுதலுக்கு கேதுவான வழியில் கை கொள்ளப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக எல்லோருக்கும் நலமானதை நாட வேண்டும். முன்னேற்றம் சரியான வழியில் வருகிறது என்ற போது அதில் களி கூற வேண்டும். மேலும் தனிப்பட்ட விதத்திலும் ஆண்டவருடைய ஜனக்கூட்டமாக நாம் இருக்கும்போது அப்படியானவைகளை உயர்வாக மதிக்க வேண்டும். அப்போஸ்தலர் கூறுவது போன்று நாம் நித்திய காலமாக களி கூறலாம். அதுவும் நல்ல காரணத்தோடு ஒருவருக்கொருவர் இப்படியாக உதவி செய்வதன் மூலம் கிறிஸ்துவின் சரீரமான சபை அன்பிலே வளரவும், அதிகமாக தலையாய் இருக்கிறவரின் சாயலில் வளரவும், ராஜ்யத்தில் அவரோடு உடன் சொந்தராக இருக்க அதிக தகுதியுள்ளவர்களாவதற்கு உதவி செய்கிறபடியால் நாம் நித்திய காலமாக களி கூறலாம். தேங்க்யூ.
நீங்கள் 62 கொஸ்டின் சேர்த்து படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷில் 61 கொஸ்டின் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஒரே பார்வை தான் இருக்கு பட் பிரதர். பிரதர் 16th கொஸ்டின் 2 கொரிந்தியர் 4:4 முடியுது. 61 கொஸ்டின் அந்த பேராகிராஃப் தான், அந்த நிச்சயமாகவே அது வந்து சின்ன பிரதர் முன்னாடியே பேராகிராஃப். சேர்த்து ஆமா ஆமா. படிச்சுட்டாங்க. இப்ப நம்ம வந்து 61 கொஸ்டின் இப்ப அந்த அம்மா சின்ன படிச்சது paragraph. 62 படிச்சது பிரதர். எஸ் சிஸ்டர், எஸ் பிரதர். 61 கொஸ்டின் முடிச்சது மாதிரியா இல்லை பார்க்கணுமா? 61 இங்கிலீஷ்ல படிச்சுட்டா நம்மளுக்கு புரிஞ்சிடும் பிரதர். எஸ் சிஸ்டர், இங்கிலீஷில் 61 கொஸ்டின் யார் படிக்க வரீங்க? Yes brother. எஸ் பிரதர். 61. Should we not have still more patience with our brethren in Christ? Furthermore, in dealing with our own selves. Surely this knowledge should give us patience, and if we have patience with the word, much more should we have patience with those who are no longer of the world, but who have by God's grace come under the condition of forgiveness in Christ Jesus, have been adopted into his family, and are now seeking to walk in his steps. What loving and long-suffering patience we should have towards these fellow disciples, members of the Lord's body. Surely we could have nothing else than patience towards this, and surely our Lord and Master would specially disapprove and in some manner rebuke impatience toward any of them. Furthermore, we have great need of patience even in dealing with ourselves under present distress and weakness and battle with the world, the flesh and the adversary. Learning to appreciate these facts will help to make us more patient towards all. Over, brother. எஸ் பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த 61 பிரதர் இதுக்கு எல்லாம் சொல்லியாச்சு பிரதர். லாஸ்ட் கொஸ்டின்ல இதுக்கும் சேர்த்து சொல்லியாச்சு எல்லாரும். எல்லாம் sister. இதுக்கு சொல்லல. சிஸ்டர், நம்ம இப்போ எல்லோரிடத்திலும் பொறுமையா இருப்பது அப்படின்றது வந்து 2 பேராவும் சேர்த்து தானே சிஸ்டர் படிச்சாங்க. அதான் சொல்லிட்டோம். அதான் 60. அதான் 60 61 அது சேர்த்து சொல்லியாச்சு. இப்ப நம்ம படிக்கிறது வந்து 62. ஆமா ஆமா, ஒருவருக்கும் தீமை செய்யாதீர்கள்ன்றது வந்து 62 62. ஆமா, அததான் படிக்கிறோம். ஓகே சிஸ்டர், தமிழில் எப்படி இருக்கிறது தெரியல, ஆனால் இங்கிலீஷில் வந்து டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. ஸோ ஓகே, இது தொடர்ந்து நம்ம சரி, இதில் உங்களோட கருத்துக்கள் தெரிவிக்க முடியும் அன்போட வேண்டி கொடுக்கிறோம். பிரதர் இந்த கொஸ்டினுக்கு என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் அன்பு தனியா பொறுமை தனியா பார்த்தோம். இப்ப வந்துட்டு இதுல வந்து 2 சேர்த்து தான் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதாவது நம்ம வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்து பாவ மன்னிப்பின நிலைமையில இருந்து வந்தவங்களுக்கு எப்படி வந்துட்டு அவர் வந்து குடும்பத்தார ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவரோட சகோதர சகோதரிகளா எப்படி தேர்ந்தெடுத்தாரோ, அதே மாதிரி பிதாவானவர் தன் பிள்ளைகளா எப்படி அவர் தேர்ந்தெடுத்துக்கிட்டாருன்னு பார்த்தோன்னா, அன்போடு தான் அவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதே மாதிரி நாமளும் சபைக்கு வந்து அன்போடு கூடிய நீடிய பொறுமையை வந்து ஒவ்வொருவர்கிட்டையும் காமிக்கணும், உலகத்தாருக்கிட்டையும் காமிக்கணும், சபையில இருக்கிறவங்களையும் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேராகிராஃப் சொல்லப்பட்டிருக்கு பிரதர். Thank you brother. Thank you sister. Any other comments brothers and sisters? சிஸ்டர் சொன்னதுதான் பிரதர். தீமைக்கு ஒருவரும் தீமைக்கு தீமை செய்யாதிருக்க பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. யாராவது ஒருத்தர் தீமை செஞ்சுட்டா அதை நம்ம பழி வாங்கணும், இல்ல அதை எதிர்க்கணும், தீமைக்கு தீமை பேசணும் அப்படின்னு இல்லாம அவங்ககிட்ட எப்படி அப்படின்னா அன்போடும் கனிவோடும் அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லலாம்.
இது வந்து நம்மளுடைய அந்த சகோதரருக்கு இடையே காணப்பட வேண்டியதா இருக்குது. நம்ம எப்போதுமே ஒருவருக்கு ஒருவர் அவங்கள்ட்ட எப்படி இருக்கணுமா, சிரத்தையோடு அவங்கள்ட்ட நம்ம அவங்க தீமை செஞ்சிருந்தாலும் நம்ம அவங்களுக்கு எடுத்து கூறி அவங்க அதை புரிஞ்சுக்கிறப்ப அதுல வர சந்தோஷம் ஒரு பெரிய சந்தோஷம். அதை நம்ம என்ன பண்ணலாம், அவங்க ஒருவேளை அவங்க அதை தனிப்பட்ட விதத்துல அதை உணர்ந்துட்டாங்கன்னா நம்ம அதை வச்சு எவ்வளவு சந்தோஷப்படுவோம், எவ்வளவு ஒரு ஆறுதலா இருக்கும். அததான் இங்க சொல்றார். அப்போஸ்தலர் என்ன சொல்றாருன்னா, நாம் நித்திய காலமாக களி கூறலாம். இந்த ஒரு காரியம் நம்மள்ட்ட வளர்ந்துச்சுன்னா, அன்பு வளர்ந்துச்சுன்னா, ஏன்னா நம்ம சரீரமான சபையாக கிறிஸ்துவின் சரீரமாக ஆக போறோம். அவருடைய சாயல்ல இருக்க போற நமக்கு இது கூட ரொம்ப முக்கியமானதா இருக்கு அப்படிங்கறத இங்க நமக்கு சொல்றாரு. தேங்க்யூ. இது லாஸ்ட்ல கூட ஒரு 4 லைன் இருக்குது. மாம்சத்தோடும் சத்ருவோடும் உலகத்தோடும் தற்போதுள்ள துயரம், பலவீனங்கள், போராட்டங்களிலும் கூட நமக்கு பொறுமை என்பது ரொம்ப அவசியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு பாயிண்ட் இங்க சொல்லியிருக்காங்க. ரஞ்சித் பிரதர் சிஸ்டர் 62க்கு சொன்னாங்க. 62க்கு சொன்னாங்களா சார்? ஆமா. ஓகே இது லாஸ்ட் கொஸ்டின்லயே படிச்சிட்டோம் நம்ம. ஓகே 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 நான் இங்கிலீஷ்ல படிச்சது. ஃபைன் ஃபைன் சிஸ்டர். Yes, Sister Pratyusha. Brother, do we need to say about 61 question, brother? 61 அது முடிச்சிருக்காங்க சொல்றாங்க சிஸ்டர். 62 சொல்றாங்க கருத்துக்கள். இப்ப நம்ம படிச்சது 62. ஆனா we have not completed 61 my Englishல. மாத்தி இருக்கு போல இருக்கு கொஸ்டின். இங்கிலீஷ்ல விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த எல்லோரிடத்திலும் பொறுமையா இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரா இருக்கு. 60வது கொஸ்டின் 61வது கொஸ்டின். ஸோ நான் படிக்கும்போது என்னாச்சுன்னா 2 பேரா சேர்த்து படிச்சதுனால நம்ம வந்து 60வது கொஸ்டின் அப்படியே போயிட்டோம், 60லேயே கண்டினியூ பண்ணிட்டோம். ஆனா 61வது கொஸ்டினுக்கு தான் 2வது பேரா கொடுத்துருக்கு. ஸோ அதுதான் வந்து இங்கிலீஷ்ல அது கொடுத்துருக்கு. ஸோ அது ஃபாலோ பண்ணல, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சேர்த்து தான் நம்ம சொல்லிட்டோம், அந்த இதையும் சேர்த்து நம்ம ஏற்கனவே. ஓகே ஆமாமா, ஆனா அதுல 2 கொஸ்டின் இருக்கு. எல்லோரோட ஆமா 62க்கு சொல்லலாம் பிரதர். இப்ப 62 வேணா சொல்லிக்கலாம் அப்படியே. நீங்க படிச்சிட்டீங்க ஆல்ரெடி. இல்ல brother, 61 question க்கு more points he was given, brother. It's not completed. இல்ல சிஸ்டர், நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டைம் ஆகுது, பண்ணுங்க, பரவாயில்ல பண்ணுங்க. ஹலோ, என்ன அருமை பேச மாட்டேங்க. படிங்க சொல்லுங்க கருத்துக்கள். அப்படியே சும்மா 62ல பார்த்தாக்கா, இப்ப விசுவாச வீட்டார்ல சில பேர் பழி வாங்கணும், எதிர்க்கணும், தீமைக்கு தீமை செய்யணும். அப்ப உடன் சகோதரர் கூட விரோதமா நடக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் போது அதை வந்து நம்ம பார்க்காத மாதிரி, கண்டும் காணாத மாதிரி இருக்கக்கூடாது. அதை வந்து கவனிச்சு பார்க்கிறது நம்ம கடமையா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து இது சபைக்கு கட்டளையாக சொல்லப்பட்டிருக்குது. இதை நீங்க கவனிச்சு பார்க்கறது, இதுல இருக்கிற தவறான வழியை வந்து நம்ம சரி செய்யறது நம்மளுடைய கவனத்துல வச்சுக்கிட்டு இதை சரி செய்யணும் அப்படிங்கறது. நான் இது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொன்னேன். இது யாராவது சொல்றேன். Any other comments, brothers and sisters? Brother, நான் வந்து 61 பாயிண்ட்டுக்கே ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன் brother. May I, brother? Yes, please. Yes, brother. Actually, in the 61 question, should we not have still more patience? அப்படி கேக்குறார் brother. Yes. கம்பேர் பண்ணனா நமக்கு தான் நிறைய பேஷன்ஸி வேணும். பிகாஸ் we are
living in this world. அவங்க கொண்டு வந்ததுக்கே we have to have it. Why? Because we know the truth. We know that we have the God's grace and Jesus Christ was forgiven us. அவங்களோட we are walking with him. So அந்த நடக்கும் போதுதான் we will understand that what exactly the patience. So அந்த knowledge தான் நமக்கு கொடுக்கிறாரு. So adversary will play with the fleshy that we have to overcome to get them into this, brother. That's my point in that paragraph. Over. Yes, sister. Thank you. Any other comments, brothers and sisters? No, brother. ஓகே பிரதர். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நிறைவு செய்யலாம். நேரம் ஆச்சு. ஸோ இப்போ ஏற்பட்ட மேன்மையுள்ள சத்திய வசனம் கொடுத்த பிதாவான தேவனுக்கும் நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து வழியாக நன்றிகள் எடுக்கிறோம். கூடியிருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக சொல்லி நம்ம இந்த கூட்டத்தில் இனிவி நீங்க தங்கள் படிக்க முடிய சகோதரி மரியா முடிவு ஜெபத்தில் வல்லன் எடுக்க முடிய அஜித் பிரதர் ஜெபிக்க முடியுமா? பேசி பிரதர் கடைசி இனிமே இன்னைக்கு வாய்ஸ் தங்கள் கேக்குதா? ஓகே பிரதர். ஓகே பிரதர். சிஸ்டர் மரியா. ஓகே பிரதர். இரவின் இனிய கீதங்கள். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். சுவிசேஷத்திலே நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை காட்டிலும் முக்கியமான பாடம் இல்லை. இயேசுவின் மரணத்தில் இயேசுவின் அன்பையும் நன் மீது பிதா கொண்டுள்ள அன்பையும் சாட்சியங்களாக அறிகின்றோம். ஆனால் தெய்வீக திட்டத்திலே ஒவ்வொரு மனிதரும் தனக்குரிய நல்ல பங்கை பெற்றுக்கொள்ள மரித்த இயேசு மரித்தோரிடம் இருந்து எழுந்ததாக வேண்டும். அதன் மூலம் அவர் நமக்கு மீட்பராகவும் இரட்சணிய தளபதியாகவும் ஆக வேண்டும். மரித்த கிறிஸ்து நமக்கு இரட்சகராக இருக்க முடியாது. நாம் பிழைத்திருக்கிறபடியால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வேதாகமம் வெளிப்படுத்துகின்றபடி 1000 வருட அரசாட்சியின் உயிர்த்தெழுதலின் காலையிலேயே நாம் வருகின்றபடியால் நம்முடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி கர்த்தர் அனைவருடைய கண்ணீரையும் துடைப்பார் என்கிற வாக்குத்தத்தம் அதிலிருந்து நிறைவேறும். ஆமேன். தேங்க்யூ பிரதர். அஜித் பிரதர் ஜெபிக்கலாம். பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நன்றி. உங்க சமூகத்துல எங்க எல்லாரும் கூட்டு சேர்த்துதான் நன்றி அப்பா. மட்டுமாய் இந்த வசனத்தையும் இன்றைய வார்த்தையை கேட்க நன்றி அப்பா. நாய் கூட்டத்துக்காக போராட நன்றி. இது போலவே இந்த கூட்டத்துக்காக ஆசீர்வதிக்கும். எல்லா கனவும் உண்மையாகவும் நம்பிக்கையாக இருக்கும்.